This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. புதிய ஆய்வு ஒன்றின்படி பூமியின் மையப்பகுதியிலிருந்து தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் கசிந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பூமியின் மையப்பகுதியில் மறைந்திருக்கும் தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன என்று புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. இதுவரையில் பூமியின் தங்கத்தில் 99.9% கிரகத்தின் ஆழமான மையத்தில் புதைந்துள்ளதே என்று நம்பப்பட்டது. ஆனால் மேற்பரப்பில் ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் ஊடுருவ முடியாத பாறைகளுக்கு அடியில் மறைந்திருக்கும் இந்த புதையல்களை இப்போது மெதுவாக வெளியேறி வருவதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. மனிதர்கள் பூமியின் மையத்தில் இருந்து தங்கத்தை நேரடியாக வெட்டியெடுப்பது சாத்தியமில்லை என்றாலும் மையப்பகுதியில் இருந்து சில உலோகங்கள் வெளியேறி பின்னர் பாறைகளில் கலந்து இறுதியில் மேற்பரப்பை அடைந்துள்ளன என்பதை இந்த புதிய ஆய்வு காட்டுகிறது. ஜெர்மனியில் உள்ள கோட்டிங்கன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் நில்ஸ் மெஸ்ஸிங் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு ஹவாயில் உள்ள எரிமலை பாறைகளை ஆய்வு செய்தபோது இந்த முக்கியமான கண்டுபிடிப்பை எட்டியது. அவர்கள் விலைமதிப்பற்ற உலோகம் ருத்தேனியத்தின் அறிகுறிகளை கண்டறிந்தனர். ருத்தேனியம் என்பது பிளாட்டினம் குழுவைச் சேர்ந்த உலோகம். இந்த ருத்தேனியம் பூமியின் மேற்பரப்பில் இருந்து 1800 மைல்களுக்கு 2900 கிலோமீட்டருக்கு அதிகமான ஆழத்தில் உள்ள மையம் மேண்டில் பகுதியில் இருந்து கோர் மேண்டில் போன்றே மட்டும் வந்திருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செய்தனர். முதல் முடிவுகள் வந்தபொழுது நாங்கள் உண்மையில் தங்கம் கண்டுபிடித்து விட்டோம் என்பதை உணர்ந்தோம் என்று மெஸ்ஸிங் உற்சாகத்துடன் தெரிவித்தார். மையத்திலிருந்து தங்கம் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்கள் உட்பட்ட பொருட்கள் பூமியின் மேண்டலுக்குள் கசிகின்றன என்பதை இந்த தரவு உறுதிப்படுத்தியது. இந்த கண்டுபிடிப்புகள் மே 21 நேச்சர் அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டது. பூமி மேலோடு மற்றும் மையம் கோர் என்று 3 அடுக்குகளை கொண்டுள்ளது. மேலோடு மெல்லிய வெளிப்புற ஓடு போன்றது. மேண்டில் என்பது கடினத்தன்மை குறைந்த பாறைகளால் ஆன நடு அடுக்கு கிரகத்தின் பெரும்பகுதியை உருவாக்குகிறது. மையப்பகுதி நடுவில் உள்ள கோளம் மையத்தில் உள்ள சுமார் 1400 மைல்கள் தடிமன் கொண்ட உருகிய உலோகங்களின் கடலான வெளிப்புற மையம். இது சுமார் 1520 மைல்கள் அகலமுள்ள பெரும்பாலும் திடமான இரும்பு பந்தான உள்மையத்தை சுற்றி செல்கிறது. முந்தைய ஆய்வுகள் பூமியின் உருவாக்கம் பூமியில் உள்ள ருத்தேனியத்தின் கலவை மாறியுள்ளதை கண்டறிந்துள்ளன. இதனால் மையத்தில் பூட்டப்பட்ட ருத்தேனியம் மெதுவாக மேண்டில் மற்றும் மேலோட்டில் காணப்படும் ருத்தேனியத்திலிருந்து சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த புதிய ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் கிலாவேயா எரிமலையில் உள்ள எரிமலை குழம்பு ஏரியிலிருந்து சேகரிக்கப்பட்டவை உட்பட ஹவாயிலிருந்து பெறப்பட்ட எரிமலை பாறை மாதிரிகளை பகுப்பாய்வு செய்தனர். இந்த மாதிரிகளில் கண்டறியப்பட்ட ருத்தேனியத்தை பொதுவாக மேண்டில் பகுதியில் காணப்படும் ருத்தேனியத்துடன் ஒப்பிட்டனர். ஹவாயின் எரிமலை பாறைகளில் மற்ற மேண்டில் பாறைகளை விட மையப்பகுதியில் உள்ள ருத்தேனியத்தின் செறிவு அதிகமாக இருப்பதை கண்டறிந்தனர். இது ஹவாயில் உள்ள ருத்தேனியம் மற்றும் பூமியின் மையப்பகுதியிலிருந்து வந்தது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த கண்டுபிடிப்பு பூமியின் மையப்பகுதியானது நாம் முன்பு நினைத்ததை விட அதிக இயக்கத்தை கொண்டிருக்கலாம் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை திறக்கிறது. இது பூமியின் உள் செயல்பாடுகள் மற்றும் விலைமதிப்பற்ற உலோகங்களின் புவி வேதியியல் சுழற்சிகள் பற்றிய நமது புரிதலுக்கு புதிய பரிணாமத்தை சேர்க்கிறது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.